வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு கொள்ளு வச்சு எப்படி பருப்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்கு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சளி காய்ச்சல் இருந்தாலும் இதை எடுத்தால் உதவுங்க. ஒரு பேனில் 1/2 கிளாஸ் கொள்ளு எடுத்துக்கோங்க. அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் கலரும் மாறும், உங்களுக்கு வாசனை வரும். அதுக்கப்புறம் இப்படி பட்டு பட்டுன்னு தெறிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிச்சோன்னா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொல்லை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு வாட்டி மட்டும் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி, அதாவது 4 மடங்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 to 30 நிமிஷம் ஊற விடுங்க. ஊற வச்சிருக்க கொல்லை வந்து ஒரு ப்ரெஷர் பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 9 பல்லு பூண்டு, அப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தப்புறம் குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு 7-8 விசிலுக்கு குக் பண்ணுங்க. ப்ரெஷர் போன அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி கலந்து கொடுங்க. 1 கப்பு வந்து கொள்ளு தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க ரசம் பண்ணுறதுக்கு. ரசம் ரெசிபி பார்க்காதவங்க ரசமும் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆற விடுங்க. சூடு ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறையா தண்ணியும் ஊற்றி அரைக்காதீங்க. தேவையான அளவு மட்டும் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து அதுவும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பருப்பில் வந்து சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை சுட சுட சாதத்துக்கு கூட உங்களுக்கு பிடிச்ச காய் கூட சர்வ் பண்ணுங்கள். இது வந்து வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிடாதீங்க, ஏன்னா இது சூடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.